தேரை ஓட்டிய கண்ணனை போல இந்துக்களின் தேரை ஓட்டும் இந்து முன்னணி, இந்து முன்னணி. போலோ பாரத் மாதா கி. ஒரு பெரிய மழையே ஓஞ்ச மாதிரி இருக்கு நம்ம அண்ணாமலை சார் வந்ததுல. என்னன்னா இந்த மாதிரி அன்பு அரவணைப்பும் பாக்குறது என்ன தோணுதுன்னா, இங்க யாரும் சினிமா கூத்தாடிகள் கிடையாது. ஒரு நல்ல நேர்மையான, தனக்கு பிடித்த காவல்துறையை மக்கள் பணிக்காக கலட்டி வீசிட்டு வந்து உங்க முன்னாடி இருக்கிற இந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நேர்மையானவங்க கூட பயணிக்கிறதுல நேர்மையான இத்தனை பேர் இங்க முன்னாடி வந்திருக்கீங்க. நேர்மையா இருக்கிற நானும் உங்க கூட பயணிக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில, பெரிய விஷயம். சோ இன்னைக்கு அரசியல் என்பது அவ்வளவு சாக்கடையா இருக்கிறதுனால நல்லவர்கள் எல்லாம் சல்லடை போட்டு தேட வேண்டிய நிலைமையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். சல்லடை போட்டு தேடணும். அந்த நல்லவர் மேடையில் அனைவருடைய அன்பும் தாயுள்ள மாதிரி நீங்கள் அரவணைப்பதும் கைதட்டுவதும் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்தவர்கள் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16 அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறியா தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன், பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான். என்னை அவர் தான் காப்பாற்றுறார். ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? என்ன அறிவில்லை?